Hi students, welcome to the IAS Academy. Philips வீடியோல நினைக்கும் எங்கள் மாமாத நன்றிகள். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சோ 2024ல வரப்போற குரூப் 2024ல பொறுத்த வரைக்கும் நீங்க கிளியர் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அகாடமி சார்பா ஒரு டெஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண போறோம். டெஸ்ட் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா February 5 ஆரம்பிக்குது. இதுல என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 பிளஸ் क्वेश्चंस உங்களுக்கு வரப்போகுது. சரிங்களா? வித் அந்த 10,000 क्वेश्चनக்குமே இப்போ ஒரு क्वेश्चனுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனுக்கான டிஸ்கஷன். சோ உங்களுக்கு ஒரு 40,000 ஆன்சர்ஸ்க்கான டிஸ்கஷன் வரப்போகுது. இது மேபி தமிழ்நாடு இருக்க எல்லா அகாடமியும் ப்ரொவைட் பண்ணுவாங்களாம். எல்லாருமே டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. டிஸ்கஷன் ஒரு சில பேர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ இதை தாண்டி உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வீடியோஸ்னு சொல்லி டெஸ்ட் பேட்ச் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே செப்பரேட்டா கைடன்ஸ் வீடியோஸ்னு சொல்லிட்டு ஒரு 100+ வீடியோஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்னா டெஸ்ட் கொடுப்பீங்க. டேட்டா டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் இப்ப பார்க்க போறோம். டெஸ்ட்கான ஷெட்யூல் தான் பார்க்க போறோம். அந்த டெஸ்ட்டுக்கான சிலபஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். பட் இருந்தாலுமே கூட அதுக்கான ஒரு மினி ஓவர்வியூ கிளாஸ்லயே உங்களுக்கு முதல் வந்துடும். சொல்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அதை பத்தின ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு கிளாஸா கொடுத்துருவோம். அதையும் பார்க்க போறீங்க. அந்த டெஸ்ட் சிலபஸ் கொடுக்க போறோம். ஸ்கூல் புக்ல எடுத்து படிச்சுக்க போறீங்க. வித் பேக் டு ஸ்டடியோட இருக்க போகுது. சோ அந்த ஒவ்வொரு சிலபஸும் நீங்க எங்கெங்க படிக்கணுங்கிறத ஸ்டாண்டர்டா கொடுத்துருக்கோம். தமிழும் சரி, ஜிஎஸும் சரி, மேக்ஸும் சரி, மூணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சாய்ச்சது இல்ல. எல்லாமே டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் ப்ராப்பரா ப்ரொவைட் பண்றோம். புரியுதா? அப்ப 10,000 கொஸ்டின், 40,000 ஆன்சர் டிஸ்கஷன், 100+ கைடன்ஸ் வீடியோஸ், இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறுமனே 499 கொடுக்க போறோம். சரிங்களா? வெறுமனே 499 கொடுக்க போறோம். இந்த 499 அப்படிங்கிற ஆஃபர் இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் ஜாயின் பண்றவங்களுக்கு ஃபீஸ் வெறுமனே 499 தான். என்னைக்கு ஆரம்பிக்குது? February 5. புரியுதா? சோ மேற்கொண்டு இந்த டெஸ்ட்டை நீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், என்ன மாதிரி படிக்கணும், எல்லா டீடைலுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? கண்டிப்பா சொல்றேன், குறிப்பா தமிழுக்கு நம்ம போட்டிருக்க ஷெட்யூல் உலக தரத்துல இருக்கும். சும்மா வார்த்தையில சொல்லி என்ன பண்ண போறோம், ஷெட்யூல பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் புக் வைஸ் புது புக்கை மட்டும் போடுவாங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா உங்களுக்கு புது புக் சீரிஸ் முடிஞ்சோன பழைய புக் சீரிஸ் முடியும். புது புக்கு பழைய புக்கு முடிச்சோன தமிழை சிலபஸ் வைஸும் போடுறோம். தமிழ் சிலபஸ் உங்களுக்கு தெரியும். பகுதி ஆ இலக்கணம், பகுதி ஆவணா இலக்கியம், பகுதி ஈனா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் அறிஞர்களும் தரும். அதுல சிலபஸ்ல பர்டிகுலரா என்ன விஷயங்கள் இருக்கு அதுவும் டெஸ்டா வருது. இது எல்லாமே சேர்த்து வெறுமனே 499 வந்து நீங்க ஜாயின் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் ஸ்டேட் ரேங்க்ல நீங்க வர்றது உறுதி. டெஸ்ட்ல பார்த்தா உங்களுக்கு புரியும். இதை 450 ரூபாய்க்கு தமிழ்நாட்டுல எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. தரமா இருக்கும். ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஸ்கஷனும் வரப்போகுது, அதுக்கான ஓவர்வியூ கிளாஸும் வரப்போகுது. புரியுதா? சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். சோ பார்த்தலாம் விஷயங்களை. அதே மாதிரி இப்ப இந்த டெஸ்டுக்கான ஷெட்யூல் வேணும்னு நினைச்சீங்கனாலுமே கூட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். பட் இந்த வீடியோ பாத்துருங்க. புரியுதா? சோ உங்கள் கையில அக்செப்ட் பண்ணி குரூப் 4 2024 டெஸ்ட் சீரிஸ் தமிழ் சப்ஜெக்ட் வைஸ் 47, ஜிஎஸ் மேக்ஸ் சேர்த்து சப்ஜெக்ட் வைஸ் 47, ஃபுல் டெஸ்ட் தமிழ் 3, ஃபுல் டெஸ்ட் ஜிஎஸ் மேக்ஸ் சேர்த்து 3, மொத்தமா 100 டெஸ்ட். என்னன்னா இப்ப இந்த தமிழ் சப்ஜெக்ட் வைஸ் 47, ஜிஎஸ் மேக்ஸ் சப்ஜெக்ட் வைஸ் 47 சேர்த்து தான் கொடுக்க போறோம். அப்ப மொத்தமா பாக்குறப்ப இது 47 + 3 50 தான் வரும். ஆனா பிரிச்சு பார்த்தா மொத்தமா இதுல உங்களுக்கு ஒரு 100 டெஸ்ட் கவர் ஆக போகுது. ஓகேவா? சோ ஷெட்யூல் பார்த்தலாம். ஷெட்யூல் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவும் நம்ம கொடுத்துருக்கோம். குரூப் 4 2024 ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புரியுதா? தமிழ் 100, மேக்ஸ் 25, யூனிட் 8 வந்து ஒரு 18 கேள்வி, பாலிட்டி 12, சயின்ஸ் 10, ஹிஸ்டரி 6, ஐஎன்எம் 6, ஜியோகிராஃபி 6, எக்கனாமிக்ஸ் 6, யூனிட் 9 வந்து ஒரு 6, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 5. கூட்டி பாருங்க கரெக்டா 200 வரும். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம எதிர்பார்க்கிறோம் குரூப் 4 2024ல. சோ அதுக்கு ஒரு பை சார்ட் மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். புரியுதா? கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தமிழ் வந்து ப்ளூ கலர்ல அந்த மாதிரி. சோ பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும் தமிழ் வெயிட்டேஜ், மேக்ஸ், யூனிட் 8, பாலிட்டி அந்த ரேஞ்ச். புரியுதா? இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஜாயின் பண்ணுனா இப்ப இந்த ஆன்லைன் டெஸ்டுக்கான ஃபீஸ் வெறுமனே 499 தான். 499 நான் சொன்ன எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருவோம். வித் இதுக்கான ஃபுல் ரெக்கார்டட் வீடியோஸ். ஆன்லைன் கிளாஸும் எனக்கு வேணும் சார், ஆன்லைன்ல கிளாஸ் டெஸ்ட் சேர்த்துனா ஃபீஸ் வந்து 199 தான். இந்த 199ல வந்தீங்கன்னா இந்த 499 பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் அதுவும் வந்துடும். டாபிக் வைஸ் டெஸ்டும் வந்துடும். இப்ப உதாரணத்துக்கு இதுதான் டெஸ்ட் ஷெட்யூல். இப்ப முதல் டெஸ்ட்ல நம்ம இப்படி கொடுக்குறோம் கரெக்டா? இப்ப நீங்க கிளாஸ் வந்தீங்கன்னா என்னன்னா இந்த டெஸ்டும் உங்களுக்கு வந்துடும். இப்ப சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு மட்டும் கிளாஸ் கொடுப்போம்ல, அதுக்கான டாபிக் டெஸ்டும் உங்களுக்கு வரும். சோ எல்லாமே வந்துடும். எது ஃபுல் கோர்ஸ்ல வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணனும்னா இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டை இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க போதும். இதுக்கு ஜிபே பண்ணிட்டு அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும். வாங்க ஷெட்யூல் போயிடலாம். ரைட். டெஸ்ட் 1 என்னைக்கு ஆரம்பிக்கிறோம்? February 5. இப்ப அடுத்து February 5 ஆரம்பிக்கிற டெஸ்ட கரெக்டா நீங்க February 4ஆம் தேதி வந்து ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா 4ஆம் தேதி ஜாயின் பண்ணி இதெல்லாம் எப்ப படிப்பீங்க? சோ நான் என்ன சொல்ல வரேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு February 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதி நீங்க ரெடி ஆயிரணும். ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா இப்ப இந்த தமிழ் 6th நியூ தமிழ் போடுறோம். நியூ தமிழ்
மொத்தமா யூனிட் 1ல இருந்து 5 வரைக்கும் மோடல் டெஸ்ட்ல கவர் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இத மேக்ஸிமம் நீங்க பொறுமையா பச்சாம ஒரு நாளுக்குள்ள முடிச்சு விட்டலாம். இதை ஒரு நாளுக்குள்ள முடிச்சு விட்டலாம். பார்க்கதான் இப்படி இருக்கும். இது ஃபுல்லாவே சின்சம் நாகரிகம் தான். சின்சம் நாகரிகம் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை போட்டுருக்கோம். இதை ஒரு 3/4 நாள்ல முடிச்சு விட்டீங்கனாலுமே கூட அடுத்து ஆப்டிடியூட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்க ஒரு 6 நாள்ல முடிச்சிடலாம். எப்படி பார்த்தாலும் 2 நாள்ல நீங்க இந்த ஷெட்யூல முடிக்க முடியும் உங்களால. புரியுதா? இது ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி படிச்சவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா 2 நாள்ல முடிச்சிடலாம் நம்ம கொடுத்துருக்க சிலபஸ். சோ அப்ப 5ஆம் தேதி இந்த டெஸ்ட் அப்படின்னா 3ஆம் தேதியே நீங்க படிக்க ஆரம்பிச்சிடணும். படிக்க ஆரம்பிச்சா 4ஆம் தேதி முடிச்சுட்டு 5ஆம் தேதி இந்த டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்க டெஸ்ட் எழுதிடுவீங்க. கரெக்டா? 5ஆம் தேதி இந்த டெஸ்ட் எழுதிடுவீங்க. எழுதி முடிச்சோன்னே அன்னைக்கு ஈவினிங் இதுக்கான டிஸ்கஷன் வீடியோ உங்களுக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி இதுக்கான கைடன்ஸ் வீடியோ சொன்னால அது உங்களுக்கு 4ஆம் தேதியே வந்துடும். புரியுதா? சோ இதுக்கான கைடன்ஸ் வீடியோ 4ஆம் தேதி வந்துடும். 5ஆம் தேதி டெஸ்ட் எழுதுவீங்க. 5ஆம் தேதி ஈவினிங் இதுக்கான ஆன்சர் டிஸ்கஷன் வீடியோ வந்துடும். இப்ப என்னன்னா ஆன்சர் டிஸ்கஷன் வீடியோ வந்துட்டு போகுது. இந்த டெஸ்ட் நீங்க 5ஆம் தேதி எழுதுவீங்க. ஏன்னா காலையிலே போட்டுருவோம், மதியானத்துக்குள்ள நீங்க எழுதி முடிச்சிருவீங்க. முடிச்ச கையோட அடுத்த டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிடணும். உட்காரவே கூடாது, ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை முடிச்ச செகண்ட் அடுத்த டெஸ்ட் பாருங்க. அடுத்த டெஸ்ட் நீங்க 8ஆம் தேதி. அப்ப 5ஆம் தேதி மதியானமே இதுக்கு படிக்க ஆரம்பிச்சிடணும். 5ஆம் தேதி மதியானம் உட்காரீங்கன்னா 5ஆம் தேதி நைட்டுக்குள்ள இதை முடிச்சிடணும். முடிச்சு விட்டுட்டு அடுத்து இதை படிக்கணும். புரியுதா? இதை படிக்கணும். அப்படி படிச்சீங்கன்னா திரும்ப 8ஆம் இப்ப இதுக்கான கைடன்ஸ் வீடியோ 7ஆம் தேதி வந்துடும். 8ஆம் தேதி டெஸ்ட் எழுதுவீங்க. 8ஆம் தேதி ஈவினிங் இதுக்கான டிஸ்கஷன் வந்துடும். அதே மாதிரி இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 200 கொஸ்டின். புரியுதா? இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 200 கொஸ்டின். தமிழ ஸ்பெசிபிக்கா பாருங்க, ஜிஎஸ் ஸ்பெசிபிக்கா பாருங்க. வித் ஸ்டாண்டர்டா கொடுத்துருக்கோம். இந்தியா அரசு இப்ப 6th பாலிட்டில இருக்கும், இந்தியா அரசு 10th பாலிட்டில இருக்கும், இந்தியா அரசு 12th பொலிட்டிகல் சயின்ஸ்ல இருக்கும். அதேதான் புரியுதா? அதேதான் உங்களுக்கு அப்படியே புக்ல இருக்க விஷயங்களும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். 3ஆம் டெஸ்ட் குப்தாஸ், அது எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது, இது உங்களுக்கு பேக் டு ஸ்டடியாவும் இருக்கும். புரியுதா? சோ 6th தமிழ் இப்ப என்னன்னா இங்க பாருங்க. 6th தமிழ் 5 யூனிட் வச்சோமா, அடுத்து 6, 7, 8, 9 வச்சிட்டோமா, அடுத்து 6th தமிழ்ல நியூ புக்கை மட்டுமே எல்லாம் சேர்த்து ஒரு டெஸ்ட். ஏன் ரிவிஷன் பர்பஸ்ல நீங்க தனியா ரிவிஷன் பண்ண வேணாம். நம்ம டெஸ்ட் கிளாஸ்ல வர்றவங்களுக்கு தனி ரிவிஷன் கிடையாது, இதுவே ப்ராப்பர் ரிவிஷன் வந்துடும். ஒன்னொன்னுக்கும் கைடன்ஸ் வீடியோ முன்னாடி வந்துடும், டிஸ்கஷன் வீடியோ பின்னால வந்துடும். எல்லாமே சேர்த்து 499 தான். இந்த அளவுக்கு ஒருத்தா தமிழ்நாட்டுல இங்கே உங்களுக்கு கிடைக்காதுங்க. புரியுதா? அடுத்த டெஸ்ட் பிப்ரவரி 11 வந்துருச்சா? இப்ப பாருங்க, அடுத்து பிப்ரவரி 14. எல்லா டெஸ்ட்டுமே நான் சொல்றேன் அதாவது இப்ப 14ஆம் தேதி டெஸ்ட்னா நீங்க 13ஆம் தேதியே ரெடி ஆயிருக்கணும் டெஸ்ட்டுக்கு. அந்த அளவுக்கு படிக்கணும். ஏன்னா 14 டெஸ்ட்டை கொடுத்துறோம்னா ஈவினிங் டிஸ்கஷன் வீடியோ உங்களுக்கு வந்துடும். புரியுதா? டக்குன்னு படிச்சுட்டே இருக்கணும். அடுத்து 7th நியூ தமிழ், ஜிஎஸ், புரியுதா? ஆப்டிடியூடு 7th நியூ தமிழ். இப்ப 7th நியூ தமிழ் எல்லாம் சேர்த்து ஒரு டெஸ்ட். சோ டேட்ஸும் நீங்க அப்படியே பாத்துக்கோங்க, ஷெட்யூல் கீழ இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. புரியுதா? அடுத்து பிப்ரவரி 23 8th நியூ தமிழ்ல முதல் யூனிட் மட்டும். ஏன்னா 6th வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும், 8th போறப்ப கொஞ்சம் நமக்கு இதாகும். புரியுதா? அப்ப நம்ம 8th தமிழ் பொறுத்த வரைக்கும் யூனிட் 1ல இருந்து யூனிட் 3 வரைக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் எல்லாத்துலயுமே ஜிஎஸ், ஆர்டி எல்லாமே கவர் ஆகும். அடுத்து 8th தமிழ் யூனிட் 4ல இருந்து 6. ஃபர்ஸ்ட் நியூ தமிழ் தான் போயிட்டு இருக்கு. 8th நியூ தமிழ் 7 to 9. இப்ப 8th ஃபுல்லா அடுத்த டெஸ்ட்ல வந்துடும். இப்ப 6 எழுதி 6 ஃபுல் டெஸ்ட் பாத்தீங்க, 7 எழுதி 7 ஃபுல் டெஸ்ட் பாத்தீங்க, 8 எழுதி 8 ஃபுல் டெஸ்ட் பாத்தீங்க, திரும்ப 6, 7, 8க்கு தனியா திரும்ப ஒரு ஃபுல் டெஸ்ட். இந்த மாதிரி எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. இது ஒன்னொன்னுக்கும் டிஸ்கஷன் கிளாஸ் வரும், கைடன்ஸ் கிளாஸ் உங்களுக்கு வந்துடும். வெறும் 499 ரூபாயில. புரியுதா? 10,000 கொஸ்டின் 40,000 ஆன்சர் தட்டி தூக்கிடலாம். சோ அது பாத்துக்கோங்க. மார்ச் 6 அப்படியே டேட்ஸும் பாத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு 2 நாள் கேப் இருக்கும். என்னன்னா 6ஆம் தேதி டெஸ்ட் 7ஆம் தேதி படிக்க ஆரம்பிக்க கூடாது. டெஸ்ட்டை முடிச்சோட படிக்க ஆரம்பிச்சோம் அடுத்துக்கு. அந்த மாதிரி இருக்கணும் நீங்க. 9th நியூ தமிழ் முதல் யூனிட், முதல் 3 யூனிட். அடுத்து 9th நியூ தமிழ் அடுத்த 3 யூனிட். அடுத்து 9th நியூ தமிழ் அடுத்த 3 யூனிட். திரும்ப 9th ஃபுல் டெஸ்ட் வந்துடும். ஒன்னொன்னுமே பார்த்து பக்குவமா போட்டிருக்கோம். சேம் டைம் கொஸ்டின் எடுக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் ரீசெண்டா வந்திருக்கும், அதுல ரீச் ஆனாங்க பாத்தீங்களா, அவங்களா தான் உங்களுக்கு கொஸ்டின் எடுக்கிறாங்க. சோ அவங்க பிலிம்ஸ் ஆல்ரெடி குரூப் 2 பிலிம்ஸ் கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ், குரூப் 2 மெயின்ஸ்ல ரீச் ஆன கேண்டிடேட்ஸ். உங்களுக்கு தெரியும் குரூப் 2 மெயின்ஸ்ல எத்தனை பேர் ரீச்? ஒரு 15,000 பேர் ரீச். அப்ப டாப் 15,000 குரூப் 2 மெயின்ஸ்ல வந்தவங்க கொஸ்டின் எடுக்கிறாங்க. அவங்களோட ஸ்டாண்டர்டா உங்களுக்கு யாரும் கொஸ்டின் தர முடியாது. புரியுதா? வேற மாதிரி இருக்கும் கொஸ்டின். என்ன இது? அதே மாதிரி சேர்ந்துட்டு டெமோ டெஸ்ட் வேணுமா கேளுங்க, உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. புரியுதா? நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தேன் தெரியுமா, அந்த நம்பர் கேளுங்க, டெமோ டெஸ்டும் கொடுப்பாங்க. சோ அடுத்து 10th நியூ தமிழ் அப்படியே ஜிஎஸ் பாத்துக்கோங்க. புரியுதா? கரண்ட் அஃபேர்ஸ் உட்பட கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வரும். புரியுதா? கரண்ட் அஃபேர்ஸ் வரும். கண்டிப்பா நீங்க ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும் டெஸ்ட்ல. சோ 10th நியூ தமிழ். புரியுதா? அப்புறம் 10th நியூ தமிழ் எல்லாம் சேர்த்து வருதுல, திரும்ப 9th சேர்த்து வருதுல, 6, 7, 8 சேர்த்து வச்சோமா, 9th உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இங்க சரள மாதிரியா வந்துடும். புரியுதா?
கொஸ்டின் சரமாரியா இருக்கும். அதை தாண்டி நீங்க இந்த 10,000 கொஸ்டினா ப்ராப்பரா படிச்சுட்டு போனாலே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. புரியுதா? அடுத்து 11th நியூ தமிழ், 11th போட்டிருக்கோம், புது புக்கு பழைய புக்கு எல்லாமே. அடுத்து 11th நியூ தமிழ் யூனிட் 5-8. 12th நியூ தமிழ் 4 யூனிட், 12th நியூ தமிழ் அடுத்த 4 யூனிட், அப்படியே யூனிட் 8 எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஜிஎஸ் எல்லாமே கவர் ஆயிரும். 11th நியூ தமிழ் சேர்த்து ஒண்ணு. புரியுதா? இதோட நியூ புக் முடிஞ்சிடும். நியூ புக் முடிஞ்சா அப்படியே விட்டுருவோமா? அப்படியே விட மாட்டோம். திரும்ப நியூ புக்ல என்ன பண்றோம்? 6-10. அதான் நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு ரிவிஷனும் இதுல இருக்கும், படிக்கிறது இதுதான், ரிவிஷனும் இதுதான். இதை தாண்டி நீங்க எங்கேயுமே போத்தவில்லை ரிவிஷனுக்கு. 6-10 சேர்த்து நியூ தமிழ் ஒண்ணு, திரும்ப 6-12 சேர்த்து நியூ தமிழ் ஒண்ணு. ஏன்னா 6-10 ஒண்ணா, திரும்ப 6-12 ஒண்ணு. இப்ப என்னன்னா இந்த 6-10 6-12 எல்லாமே சேர்ந்து வந்துரும். இங்க பாருங்க, 6-12 நியூ புக்கே இலக்கணம் மட்டும் ஒரு தனியா ஒரு டெஸ்ட். புரியுதா? அதுல ஜிஎஸ் ஓகேவா, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். திரும்ப 6-12 தமிழ் இலக்கியம் மட்டும் ஃபுல் டெஸ்ட், 6-12 தமிழ் உரைநடை மட்டும் ஒரு ஃபுல் டெஸ்ட். எல்லாமே சேர்த்து 499 தான். மனசுல அதையும் வச்சுக்கோங்க. இந்த ஆஃபர் நீங்க பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ற வரைக்கும். அதோட நியூ புக் முடியுது. ஓல்டு புக் போறோம். ஓல்டு தமிழ் 6-7 எல்லாம் சேர்த்து ஒரே டெஸ்ட் வச்சுன்னா, பழைய புக் அந்த அளவுக்கு கேட்கறது இல்ல காரணத்தினால நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே டக்கு டக்குன்னு முடிச்சு விட்டுறலாம். 8th ஓல்டு தமிழ் மட்டும் ஒரே டெஸ்ட்ல, 9th ஓல்டு தமிழ் மட்டும் ஒரே டெஸ்ட்ல, 10th ஓல்டு தமிழ் ஒரே டெஸ்ட்ல. நீங்க அப்படியே டேட்ஸ் பாத்துக்கோங்க, மீதியையும் பாத்துக்கோங்க. அடுத்து 11th ஓல்டு தமிழ் ஒரே இது அடிச்சிடலாம். புரியுதா? இங்கதான் நம்மளோட ஸ்பெசிபிக்கான டெஸ்ட் ஆரம்பிக்குது. தமிழோட சிலபஸ் பாத்தீங்கன்னா இதான் உங்களுக்கு எங்கேயுமே டெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. தமிழ் சிலபஸ்ல பார்ட்டி என்னது இலக்கணம் உங்களுக்கு தெரியும். அதுல நம்பர் 1 2 3 4 5 இருக்கும். அதுல இப்ப ஒண்ணுன்னா பிரித்து எடுத்துக்கிட்டு கூட சிலபஸ்ல அதுல மொதல் 6 பார்ட்டி இங்க வந்துடும். பார்ட்டி 1 to 6 மட்டும். தமிழ் சிலபஸ் பார்ட்டி 7 to 14 மட்டும். அது தமிழ் சிலபஸ் பார்ட்டி 15 to 21 மட்டும். இப்ப தமிழ் சிலபஸ் பார்ட் பி. பார்ட் பி என்னது இலக்கியம். அதுல இந்த 1 6 7 9 ஏன் சார் 1 to 4 அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த 1 6 7 9 ரிலேட்டடா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ரெடி பண்ணிருக்கோம். 1 6 7 9 மட்டும் தனியா வரும். புரியுதா? நெக்ஸ்ட் பார்ட் பில 2 5 10 இதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதனால அப்படியே சேர்த்து கொடுக்குறோம். திரும்ப பார்ட் பில 3 4 8. திரும்ப தமிழ் சிலபஸ் பார்ட் சி. பார்ட் சி என்னது தமிழ் அறிஞரும் தமிழ் தொல்லும். அதுல 1 to 5 ஒரே இதுல கொடுக்குறோம். 6 to 12 ஒரு டெஸ்ட்ல வரும். சேட்டை இங்க பாருங்க, நம்ம இங்க தெரிஞ்சு ஒரு ஜூன் 7 வரைக்கும் நம்ம நம்பர் கொடுத்துக்கோம். டேட் எக்ஸாம் வந்து ஜூன் மாசம் சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க இதை நெருங்குறப்பலாம் கண்டிப்பா இதுக்கு முன்னாடியே நமக்கு எக்ஸாம் டேட் தெரிஞ்சிடும். சோ எப்படி பார்த்தாலும் ஜூன்னா 7ஆம் தேதிக்குள்ள எக்ஸாம் வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆகும். என்ன அப்ப நம்ம பாத்துக்கலாம். ரொம்ப தள்ளி போகுது, ஜூன் எண்டுக்கு போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த டேட்ஸ் நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல டக்குனு வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டேட்ஸ் பிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால இதுக்கு மட்டும் நம்ம வில் பி அனௌன்ஸ் லேட்டர்னு கொடுத்துருக்கோம். புரியுதா? இதுக்கப்புறம் வரலாம் வில் பி அனௌன்ஸ் லேட்டர். என்ன தமிழ் சிலபஸ் பார்ட் சி 13-21 இதோட பார்ட் சி முடிஞ்சிடும். அப்புறம் திரும்ப உங்களுக்காக தமிழ் சிலபஸ் பார்ட் இலக்கணம் மட்டும் ஒரே ஃபுல் டெஸ்ட்ல. புரியுதா? அப்ப நீங்க இலக்கணமே எவ்வளவு எழுத போறீங்க, இலக்கியமே எவ்வளவு எழுத போறீங்க, உரையடை எவ்வளவு எழுத போறீங்கன்னு பாத்துக்கோங்க. திரும்ப பார்ட் பி ஃபுல் டெஸ்ட் வருதுல, பார்ட் சி ஃபுல் டெஸ்ட் வருதுல. இதோட உங்களுக்கு அந்த 47 தமிழ் ஜிஎஸ் சொன்னது முடிஞ்சிடும். கடைசியா 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒன்று வைக்கிறோம். அதுவும் 200 கொஸ்டின் தான். சோ 10,000 கொஸ்டின், 40 ஆன்சருக்கான டிஸ்கஷன், 100+ கைடன்ஸ் வீடியோஸ். புரியுதுங்களா? இது ஒரு எல்லாமே புரட்சி சொல்லுவாங்க. இது ரியல் புரட்சி. புரியுதா? ஜாயின் பண்ணுங்க. குரூப் 4 கண்டிப்பா 30 தூக்கிட்டு போயிடலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைனாலுமே கூட யூஸ் ஆகிற நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த ஷெட்யூல் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டவுன்லோட் பண்ணி நீங்களும் ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். புரியுதா? மேற்கொண்டு உங்களுக்கு கால் பண்ணி டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்க இந்த 2 நம்பர் கூட கேட்டுக்கலாம். கால் பண்ணி கேட்கணும், இந்த 2 நம்பர் கேட்டுக்கோங்க. இல்ல ஜாயின் பண்றேன்னா ஜிபே நம்பர் ஸ்டார்டிங்ல சொன்னேன் தெரியுமா? ஒரே நிமிஷம். ரைட். சோ இது ஃபீஸ். இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டா அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் இதுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா போதும். புரியுதா? இந்த டெஸ்ட்டை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 499 ஆஃபர் பிப்ரவரி 5 வரைக்கும் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து டிஎன்பிசி குரூப் 4க்காக நம்மளோட யூடியூப் சேனல்ல நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே போடுவோம், பாத்துக்கோங்க. அதனால சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. டெஃபினட்டா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ உங்கள் கையிலே அரசு பண்ணி இந்த வார்த்தையை மட்டும் தாரக மந்திரமா நினைச்சுக்கோங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.